Shalom, shalom. Praise the Lord, everyone. இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ல பார்க்க போற ரெண்டாவது விஷயம் பீஸ், சமாதானம். அநேக பேர் என்கிட்ட இந்த வீடியோஸ் பாக்குறவங்க நிறைய பேர் கேக்குறாங்க, ஷலோம்னா என்ன அர்த்தம்? ஷலோம்ன்றது வேற எதுவும் இல்ல, பீஸ் அண்ட் யூ. அது ஜூயிஷ் மொழியில அவங்க பேசுற ஒரு வார்த்தை, அவங்க கிரீட் பண்ற ஒரு வார்த்தை. சோ இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோமா? இல்ல, பீஸ் நமக்கு ஏன் முக்கியம்? ஏன்னா வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது, பீஸ் மேக்கர்ஸ் ஆர் த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுது. இந்த நாட்கள்ல நம்ம அநேக பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடவோ ஃபேமிலியோடவோ யாரு கூடயாவது ஒரு மனக்கசப்போட இருக்கோம்னா, கர்த்தர் இந்த நாள்ல அதை நமக்கு உணர்த்து வராங்க. அதை உணர்த்தி நம்ம அவங்க கிட்ட ஒரு சமாதானமா இருக்கும்போது, மேக்சிமம் வேதம் சொல்லுது, உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரு கூடயும் சமாதானமா இருங்க. நீங்க சமாதானமா இருக்க ட்ரை பண்ணியும் அவங்க உங்ககிட்ட கோச்சிட்டு போறாங்கன்னா அது கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆனா நம்மனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம யார்கிட்டயும் சோகமா இருக்கக்கூடாது, பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது. சோ நம்ம எல்லாருக்கூடயும் சமாதானமா இருக்க ட்ரை பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு அவருடைய நித்திய சமாதானத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துவார். God bless you.